ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. கம் கணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ ஆதித்ய தேவாய நமஹ. ஓம் ஸ்ரீ ஆதித்ய பிரசன்ன ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று விஸ்வவசு வருடம் உத்தராயண புண்ணியகாலம் ஆசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 15/2/2026 திரையோதசி திதி மாலை மணி 5:51 வரை, உத்திராட நட்சத்திரம் 8:39 வரை, அமிர்த யோகம் நாள் முழுவதும் உண்டு. இன்று மகா சிவராத்திரி, சிவபெருமானை வழிபடுவது உகந்தது. இன்றைய 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன்கள். மேசராசி. மேசராசி அன்பர்களே, இன்று அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு பலம் சேர்க்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும் நாள். நீண்ட தூர பயணங்கள் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படவும். தேவையில்லாத அவசரத்தை தவிர்ப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, கூட்டுத் தொழிலில் செய்பவர்கள் இன்று நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று ஆரோக்கியம் மேம்படும். புத்துணர்ச்சியுடன் நாள் முழுவதும் இருப்பீர்கள். எதிர்த்தவர்கள் இன்று பணிந்து போவார்கள். இன்றைய நாள் நல்ல நாள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தாயின் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்டுங்கள். விருச்சக ராசி அன்பர்களே, இன்று எடுத்த காரியத்தில் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். எதையும் துணிச்சலாக முடித்து வெற்றி காண்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் இன்று நடைபெறலாம். வராத பழைய நிலுவையில் நின்ற பணம் இன்று கைக்கு வரும். மகர ராசி அன்பர்களே, மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று தேவையற்ற அலைச்சல்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மூத்த சகோதர வழியில் நல்ல உதவி கிடைக்கும். தொழில் ரீதியான லாபகரமான செய்திகள் வந்து சேரும். இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை அருணோதய காலத்தில் வணங்கி அனைவரும் திரு சூரிய பகவானின் திருவருளுக்கு பாத்திரமாகி நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.